1 2 3 இன்னும் ஒரு ரவுண்டு தாராளமா ஏத்தலாம்ப்பா. என்னது வாந்தியா? கீழே துப்பாத. காஸ்ட்லி விஸ்கி இதுல துப்பு. வடிகட்டி மறுபடியும் அடிச்சிடலாம். துப்பு. துப்ப மாட்டேன். சங்கீத வாந்தியா? பாத்ரூம் குள்ள போய் ஒரு ஆலாபனையே வச்சுக்க. போ போய் தொலை. போ. என்ன இவனுக்கு வேற மாதிரியா வருது? ஐயனுக்கு மப்பு எக்கச்சக்கமா ஏறிடுச்சு. நீங்க அவன் முன்னால நீட்ட வேண்டியதுதான் பத்திரத்தை. உடனே கையெழுத்து போட்டுருவான். யோ, எங்க அவன் காணா? வாந்தி எடுக்க பாத்ரூம் குள்ள போனா. ஒருவேளை அங்கேயே படுத்து தூங்கி இருப்பானோ? சார், சும்மா சொல்லக்கூடாது. அசத்திட்டீங்க போங்க. ஆனா உங்க மருமகன் மட்டும் ஒரு பாட்டு பாடி இருந்தா பிரமாதமா இருந்திருக்கும். யோ, பாட்டு எதுக்கு? அவன் பேசினா போதாதான். அந்த சந்தோஷத்திலேயே நான் உயிரை விட்டுறையா. ஆஸ்பத்திரியில இருக்கவனுக்கு கொண்டு போய் டிபன் கொடுத்துட்டு வராம என்ன தூங்குறானே? டேய் மணி, நீ கவனிக்கிற பெரியமா, நான் துக்கத்தில் இருக்கிறேன். எங்கடா அவன்? ஏய், இந்த சவுண்ட் கொடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. யாரா நீங்க? திடீர்னு வந்து எங்கடா அவன்னா என்னடா அர்த்தம்? யாரு? ஏய், எங்க முதலாளியோட மருமப்புல சக்தி வேலைங்க. ஏய், இங்க சக்தி வேலை இல்ல, சுத்தி வேலை இல்லடா. என்னது? நீங்க எம்எல்ஏ ஆளுங்கள்ல தெரியுதுல்ல? சக்தி வேலை யாரோட? அது சத்திவேலு. ஆட, நீங்க என்ன பெரியமா இந்த கோயிலுக்கு முன்னால குத்தி வச்சிருக்கல சக்தி வேலை? அதான் போய் புடிக்கிட்டு போங்கடா. அது அங்க என்ன இருக்கு? ஏய், இத்தனை நாள் இங்க இருந்தானே அவன் பிள்ளை இல்ல, எங்க முதலாளியோட மருமக சக்தி வேலு. தெரியுமா? இப்பதான் புரியுது. நம்ம துரைதான் நல்லா பேசுவானே, இங்க இருந்து ஊமை என்னாச்சே? அப்ப அவன் தான் சக்தி வேல் போட்டிருக்கு. என்னடா சொல்ற? இத்தனை நாள் இங்க இருந்தது வேற ஒருத்தனா? அப்ப என் புள்ள துரை. உன் புள்ள எங்க பாதுகாப்புல தான் இருக்கிறான். மரியாதையா சொல்றேன், சக்தி வேலை கிட்ட ஒப்படைச்சிடு. இல்ல நானும் அப்ப இருந்து பாக்குறேன், சும்மா விட்டாண்டா விட்டுட்டு இருக்கிறேன். தாய்க்கு சைல எடுத்தா என்னடா பண்ணுவேன்? அப்படியே சன்னல் வழியா விட்டுருங்க. உள்ள போய் தர்றான். சக்தி வேலுங்கிற பேர்ல இங்க யாரும் இல்லப்பா. துரைதான்ப்பா என் புள்ள. அவனை ஒண்ணு பண்ணிடாதீங்கப்பா.